கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் காரைக்குடி கான்ஃபரன்ஸ் நேற்றைய தினம் இந்த தினத்தில் நடந்தது. அதிலே பகிர்ந்து கொண்ட சில வார்த்தைகளை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேவன் இந்த நாளிலே தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், எவ்வளவு பெரிய பரிசுத்தர் என்பதை நாம் அறிந்திருந்த போதிலும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்காமல், நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாகவே அவர் நம்மை கணையினப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் அவரை கணம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை கணம் பண்ணுவார். நாம் அவரை கணம் பண்ணாவிட்டால் அவர் ஒரு நாளும் நம்மை என்ன செய்ய மாட்டார், கணம் பண்ணவே மாட்டார் என்ற வேதம் அப்படியாத்தான் சொல்கிறது. மனசிற்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ண எவனோ அவனை நானும் அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த நல்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம அநேக நாட்களாக நாம் சபையிலே கேட்கிற வார்த்தை என்னவென்றால் தேவனுக்கு பயப்படுற பயம். இந்த நல்ல எல்லா விதத்திலும் தேவனுக்கு பயப்படுற பயம் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி இந்த நாட்களில் நானும் இப்படியாக தான் உணர்ந்தேன். அடிக்கடி அநேக சகோதரர்கள் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தேவ பயம் இல்லாதனால்தான் இந்த நாளிலே துணிகரமாய் நாம் பாவம் செய்து விடுகிறோம். என்னென்றால் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாதனால்தான் நான் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்வில்லாமலே நாம் இருக்கிறோம். சொன்னது போல அவர் கடிந்து கொண்டு நம்மை சிச்சிக்கிறார். நமக்கு உணர்வில்லை என்றால் அவர் கடிந்து கொள்ளும் பொழுது கூட நாம் உணர்வற்றவர்களாய் நாம் போய்விடும். அப்படி என்றால் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் என்னை சிச்சிக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை இந்த நாளிலே சிச்சிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் என்றால் இருந்து கொண்டே இருக்கணும். இல்லை என்றால் நம்முடைய இருதயமானது கடினப்பட்டு விடும். ஏசாயில ஒரு வசனம் உண்டு, உன் பிடரி என்னதான் இரும்பென்றும் என்று சொல்லப்படுது. பிடரி நரம்பு எப்படி இருக்குமா, இரும்பு. நான் அறிஞ்சிக்கிறேன். அப்படி என்றால் நம்முடைய பிடரியானது நம்முடைய காரியங்கள் என்னதான் இரும்பு மாதிரி இருக்குது. ஆண்டவரே இந்த நாளிலே நான் என்னை நானே ஆராய்ந்து பார்க்கட்டும். ஆண்டவரே இந்த நாளிலே நான் உம்மை மகிமைப்படுத்தட்டும், உம்மை நான் நினைச்சிட்டும் கனப்படுத்தட்டும். ஆண்டவரே எனக்கு அநேக காரியங்களை எனக்கு போதித்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே நல்ல சபையில் வைத்திருக்கிறீர், நல்ல பெற்றோரில் வைத்திருக்கிறீர், நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் உமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு என்னவென்றால் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனை நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் கனப்படுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே நான் உண்மை என்ன செய்ய வேண்டும், கனம் பண்ண வேண்டும். ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இந்த நாளில் நல்ல ஒரு உணர்வை தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் வரும் பொழுதுதான் நான் எப்படிப்பட்ட பாவி என்பதை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் உணர முடியும். இந்த நாளிலும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின் பின்பாகத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின் பின்பாகம். யாராவது வாசிங்க. என்னை கணையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கணையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே ஆசாரியனை ஏலிக்கு இந்த வார்த்தையை ஒரு தேவனுடைய மனிதன் அந்த ஏலி ஆசாரியனுக்கே போய் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது இந்த ஆசாரியன் எல்லாவற்றையும் அறிந்தவனாய் தான் இருந்திருப்பான். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு சபையாருக்கு சொல்ல வேண்டிய ஆசாரியனுக்கே ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து அவன் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் அந்த ஆசாரியன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவன் நினைச்சவில்லை, கொடுக்கவில்லை. தேவனுக்கு பயப்படுற பயம் அவனிடத்தில் நினைச்சல இல்லை. ஆகவே தான் ஒரு தேவனுடைய மனிதன் வந்து சொல்கிறார், என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன். என்னை நீ கணம் பண்ணுனா உன்னை நினைச்சுவேன், கணம் பண்ணுவேன். என்னை கணம் பண்ணலைன்னா உன்னை நினைச்சுவேன், கணையினப்படுவார்கள். நான் நினைச்சுவேன், உன்னை கணம் பண்ண மாட்டேன் என்று சொல்ல. அப்படி என்ன நல்ல தேவனை நான் நினைச்சிட்டோம், உண்மை நினைச்சிட்டோம், கணம் பண்ணட்டும். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியட்டும். உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு நினைச்சிங்க தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வனாந்திரத்தில் வழிநடத்தி வரும்போது அநேக அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்தார். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்கள் நினைச்சல, கொடுக்கல. தேவன் செய்த அற்புதங்களை பார்த்தாங்க, தேவன் செய்த அடையாளங்களை பார்த்தாங்க, அநேக எய்த்தியர்களை அவர்கள் மூழ்கடித்ததெல்லாம் பார்த்தாங்க. ஆண்டவர்
எங்கள் ஆண்டவர் பெரியவர், அவர்தான் சர்வ வல்லமையுள்ளவர், அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்திருந்தாலும் அநேக வேளைகளிலே அவர்கள் தேவனை என்ன செய்யவில்லை என்றால் மதிக்கவில்லை. தேவனுடைய மனிதனையும் அவர்கள் என்ன செய்யவில்லை, மதிக்கவில்லை. ஆகவே தான் தேவன் அவர்களை என்ன செய்தார் என்றால் வனாந்தரத்திலே அழித்தார் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுற பயம் அவர்களுக்கு இல்லாதனால்தான் வேதம் அப்படியே சொல்லி வனாந்தரத்திலே அவர்களை அழித்தார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு அநேக காரியங்களை, கிருபைகளை இரக்கம் பாராட்டி நாம் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்முடைய குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் செய்த அநேக நன்மைகள் உண்டு. ஒருவருக்கும் தேவன் பொல்லாதவர் அல்ல, எல்லாருக்கும் அவர் நல்லவர் தான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால், தேவனை நாம் அசட்டை பண்ணினால் அவர் நம்மளை நினைச்சவர் என்றால் அசட்டை பண்ணுவார். அப்படி நாளில் ஆண்டவரே நமக்கு பயப்படுற பயத்தை ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த நாளில் நாம் என்ன செய்யட்டும், கனம் பண்ணட்டும். தேவன் நாளில் அதைத்தான் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். பயப்படுற பயம். ஏலி ஆசாரியன் தான், ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளை அவன் வளர்க்க வேண்டிய விதத்தில் என்ன செய்யல, அவன் வளர்க்கவே இல்லை. அவன் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். வேதம் அப்படிதான் சொல்லி அந்த வசனத்தை பார்க்கணும். 29 வசனத்தில் வாசிக்கிறேன், அதே 29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். அவர்கள் பிள்ளைகள் பண்ணுறது இங்கே பார்க்குறோம். 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 13, 12, 14, 12வது வசனத்தை வாசிக்கும். 12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலியின் மக்கள், ஏலி ஒரு ஆசாரியன், ஆனால் அவன் மக்கள் எப்படி இருந்தாங்க, பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஏனென்றால் தேவனை அவர்கள் அறியலை. தேவனை அறிந்திருந்தார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, ஆண்டவரை கனம் பண்ணியிருப்பாங்க, தேவனோட வார்த்தைக்கு நடுங்கியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா துணிகரம் கொண்டுட்டாங்க. இந்த நாளில் நமக்கும் நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு துணிகரம் என்ன செய்வது, ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடவே கூடாது. நல்ல ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யக்கூடாது, துணிகரமாய் எந்த பாவத்தை செய்து விடாதபடி, துணிகரமாய் என்னுடைய நாமத்தை நான் வீணில் வழங்காதபடி இந்த நாளில் ஆண்டவரே என்னுடைய துணிகரத்தை எனக்கு என்ன செய்யும், காட்டும். இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கு, ஏலியினுடைய பிள்ளைகளுக்கு ஏலி உணர்த்தானால்தான் அவனுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தனால் தேவன் அவர்களை அழித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்றதுனால தேவனை நான் அறிய வேண்டிய பிரகாரம் நான் அறியணும். அவன் ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தால் கர்த்தரை அறியவில்லை. தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு உண்மையுள்ளவர், தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு மகத்துவமானவர்கள் என்பதை இந்த நாளில் நாம் என்ன செய்யணும் என்றால் அறிய வேண்டும். சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள், பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற காரியங்கள், நம் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற கல்லூரியில் நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோமா, இல்லை என்றால் பேலியாளின் மக்களாக இருந்து தேவனை அறியாதவர்கள் போல நாம் இருந்தோம் என்றால் தேவன் ஒரு நாளும் நம்மளை நினைச்ச மாட்டார், கனப்படுத்தவே மாட்டார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுனால நாம் அதன்படி ஜீவிக்கணும் அப்படின்னா ஒரு நாளும் ஆண்டு நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, என்னை கனம் பண்ணுறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லுறேன். அப்படின்னா தேவனை நாம் கனம் பண்ணும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயப்படும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே பார்க்கிறோம், பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவள் கர்த்தரை அறியவில்லை. 13ஆம் வசனம். அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாயிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசானுடைய வேலைக்காரன் 3 கூர்ல ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து அதனாலே கொப்பரையிலேயாவது பானையிலேயாவது சர்வத்திலேயாவது சட்டியிலேயாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசான் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலாவில் வருகிற இஸ்ரவேலுக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவள் செய்தார்கள். அவள் தேவனுக்கு படைக்க வேண்டிய அந்த பலியை இவர்கள் என்ன செய்வாங்க, கூறுள்ள அந்த ஈட்டியினால குத்தி அவர்கள் என்ன செய்றாங்களா, தங்களுக்காக எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளவு ஒரு மதியினம், எவ்வளவு ஒரு நிர்விசாரம். தேவனுக்கு படைத்தவைகளை தங்களுக்கென்று, ஏன்னா தேவனுக்கு தான் அதை ஜனங்கள் நினைச்சாங்க படைக்கிறாங்க, ஆனால் அவன் தங்களுக்கென்று நினைச்சுட்டாங்க, எடுத்துக்கொண்டாங்க. அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன காணப்படுனா ஒரு துணிகரம். ஏன் அப்படின்னா ஆண்டவரை நினைச்சல, அறியலை. பேலியாளின் நமக்கு யாருன்னா ஏலியினுடைய குமாரர், ஆசானுடைய குமாரரை நினைச்சாங்க, ஆண்டவரை அறியாமல் இருந்தாங்க. ஆனால் தேவன் அதை என்ன செய்திருக்காரு, பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமாம், உண்மையாகவே தேவன் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாருன்னா பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அதே அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யணும், அறியாமல் இருக்கும். நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அநேக நேரங்களில் நாம் என்ன செய்யறோம்னா மறந்து போயிடும். ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். வேதம் அப்படியே சொல்லுது, அவருடைய கண்கள் என்ன செய்ய, உலகமெங்கும் நீதிமான்கள் மேல் நிச்சயம் நோக்கமாக இருக்கிறது, உலகம் என்று என்ன செய்யுது, சுற்றி தெரியுது. அப்படின்றதுனால ஆண்டவரே என்னிடத்தில் காணப்படுகின்ற இந்த கடினமான பகுதிகளை இந்த நாளில் என்ன செய்யும் காமிக்க.
ஆனால் தேவனுக்கு வருகிறத அந்த வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கொண்டாங்க. 17 வசனம் பார்க்குற மாதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை என்ன செஞ்சாங்க, வெறுப்பாங்க. மனுஷர் வந்து காணிக்கை படைக்கிறாங்க, தேவனுக்குன்னு படைக்கிறாங்க. ஏலியின் பிள்ளைகள் எடுத்த உடனே அவங்களுக்கு நினைச்சாங்க படைக்கிற காணிக்கை வெறுப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஆண்டவருக்கு என்று படைக்கிறேன். ஆனால் ஏலியின் மக்கள் இப்படி செய்தாங்களே சொல்லி தேவனுக்கு படைக்கிற காணிக்கையை மக்கள் வெறுப்ப. ஏன் அப்படின்னா அவருடைய பாவம் கர்த்தருடைய சந்ததியில் மிகவும் பெரிதாக இருந்தது. ஏலியின் குமாரர்கள் பாவம் பெரிய. ஆனால் ஏலி அதை நினைச்சிட உணரவே இல்லை. அதை அதிகாரத்தில் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் 29ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்க்கிலும் உங்களுடைய குமாரனை நினைச்சிட நீ மதிக்க. இந்த வார்த்தையை நம்ம இந்த நாளில் நினைச்சுனா அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கொள்ளும். இஸ்ரவேல் காணிக்கையெல்லாம் பிரதானமானதை கொண்டு வராங்க. ஆனால் கொழுக்க பண்ணும்படிக்கு ஏலியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பான். நம்முடைய பிள்ளைகள் அப்படி தான். தேவனுக்கு ஏற்ற வழியில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கலைன்னா இதே வார்த்தை நமக்கு. நான் இப்படி தான் சிந்தித்தேன். தேவனுக்கு பயப்படுற பயத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமாக செய்யும் பொழுது நாம் உடனே அவனை கண்டிக்கவில்லை என்றால் நம்ம பிள்ளைகளை விட ஆண்டவரோட பிள்ளைகளை நம்ம நினைச்சிடும் மதிக்கிறோம். இதை நம்ம உணரணும், ஒவ்வொரு நாளும் உணரணும். என் பிள்ளைகளை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னா நான் ஆண்டவரை பார்க்கல, என் பிள்ளைகளை தான் நினைச்சிறேன் மதிப்பா என்றேன். என் பிள்ளைகளை தான் நினைச்சு நான் கனம் பண்ணுறேன் அப்படின்னா ஆண்டவரை என்ன செய்வார், கணியின பண்ணதான் செய்வார். அப்படி என்ற நல்ல பிள்ளைகள் செய்ய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நினைச்சணும், அவளுக்கு உணர்த்தணும். நீ செய்கிற பாவம் தேவனுக்கு விரோதமான காரியம், நீ எப்படி செய்கிற, நீ ரட்சிப்புக்கு ஏதுவான உன்னிடத்த இல்லையே என்று சொல்லி நாம் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த பிள்ளைகளை நினைச்சணும், கண்டிக்கணும், அவங்களுக்கு உணர்த்தணும். இல்லை என்றால் நம்ம சபையில் இருக்கிற சகோதரர்கிட்ட சொல்லி என் பிள்ளைகளுக்கு நினைச்சிங்க ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள், அவன் இப்படி பண்ணுறான் என்று சொல்லி நாம் உண்மையாகவே நம் பாரத்தோடு அந்த காரியங்கள் நம்ம நினைச்சணும், சொல்லணும். நம்ம மறைச்சி 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 வச்சுட்டு இருந்தா இந்த ஏலியின் பிள்ளைகள் தான். ஆண்டு ஒரு நாள் வந்து ஏலிகிட்ட வந்து நினைச்ச சொல்கிறார், உன் பிள்ளைகளை பாரு அப்படிங்கார். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், ஏலிக்கு தெரியாமலாம் இருந்திருக்கும், தெரியத்தான் செய்யும். ஆனால் இவன் நினைச்சல கண்டிக்கலை. பிந்தின வசனம் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 1 சாமுவேல் 3:13. ஆமாம், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவன் தெரிந்திருந்தும் அவர்களை நினைச்சில அடக்கலை. இன்னைக்கு அப்படிதான் பிள்ளைகள் செய்கிற காரியங்களை நாம் தெரிந்திருந்தும் அவர்களை நினைச்சில அடக்காமல் இருக்கிறோம். நம்ம என்னன்னா பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே நமக்கு அதில் ஒரு வைராக்கியம் வேணும். எவ்வளவு பெரிய தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி நாம் நினைச்சு பிள்ளைகளுக்கு நம்ம உணர்த்தணும். அநேக வேலைங்களில் நம்ம உணர்த்தாதனால்தான். ஏன் அப்படின்னா நாமளும் ஏலியை மாதிரி தான் இருக்கிறோம். நானும் ஒரு ஆசாரியன் தான், சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், பாவத்தை குறித்து நினைச்சில வெறுக்கலை. எது கீழ்ப்படியாமை, எது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை நான் கண்டிருந்தேன்னா இந்த நாளில் பிள்ளைகளை நினைச்சிருப்பேன், கண்டிச்சிருப்பேன். இதனால அப்படி தான் உணர்ந்தேன். ஏலி அவன் நினைச்சில அறியலை. ஆனால் இந்த நாளில் அவன் அறிந்திருந்தும் அவனை நினைச்சில அவனை அடக்கலை. அதனால நான் என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். அவள் பிள்ளைகளை கூப்பிட்டு அவன் நினைச்சிருவான், கண்டிச்சிருக்கணும். தேவன் உங்களை நினைச்சுவார், அழித்து போடுவார். நீங்கள் தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக செய்யும் பொழுது தேவன் உங்களை அழித்து போடுவார் என்று சொல்லி அவன் நினைச்சல எச்சரிக்கை விடலை. இந்த நாளில் நாமும் பிள்ளைகளை நினைச்சுன்னா கண்டிக்கிறதமாக நம்ம கண்டிக்கிறோம். ஏதோ ஒரு நம்ம சாபத்தை சொன்ன பிள்ளைகள் சாபமாக ஒரு நாள் போய்விடாது. நம்ம நினைச்சோம் தேவனுக்கு விரோதமாக நீ பாவம் செஞ்சேன்னா இப்படிப்பட்ட காரியத்தை விடலைன்னா தேவன் ஒன்று நினைச்ச மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார் என்று நம்ம நினைச்சோம். பிள்ளைகள்கிட்ட நம்ம தைரியமாக சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது தான் அவர்கள் நினைச்சுவாங்க, மனம் திரும்புவாங்க. அநேக நேரங்களில் நம்ம இந்த பிள்ளைகளுக்கு பாவத்தை குறித்து நம்ம என்ன சீரியஸாக எடுக்கலை. நம்ம எடுக்காதனால்தான் சொல்லுவாங்க, 5 விளையாது 50 நினைச்சியது விளையாது. சிறு பிள்ளைகள் இருக்கும் பொழுதே நம்ம பிள்ளைகளுக்கு நினைச்சிடும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். பாவங்கள் எது, தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு பிரியமில்லாத எது என்று சொல்லி நாம் அடிக்கடி உணர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது தான் பின்னாட்களில் அவள் தேவனுக்கு என்று வைராக்கியமாக எழுப்பி நிற்பாங்க. ஆனால் இந்த நாளில் நம்ம பிள்ளைகளை அடக்கலைன்னா ஏதோ அதான் வேதம் அப்படியே சொல்லுது, உன் பிள்ளைகள் என்னையை விட உன் பிள்ளைகளை நினைச்சிட மதிக்கிறேன்.
அப்படி என்ன உன் பிள்ளைகளை நினைச்சத கணம் பண்ற, என்ன நீ நினைச்சத கணம் பண்ணல, அப்ப நான் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவரே இந்த நாளில் நான் உண்மை இணைச்சிட்டேன் கணம் பண்ணட்ட ஆண்டவரே, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, பாவத்தை நான் இணைச்சிட்டோம் காணட்டும், என்னிடத்தில் இருக்கிற அக்கிரமத்தை நான் இணைச்சிட்டோம் காணட்டும் ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஆண்டவரே என்னை நீ கணையினம் பண்ணிடாத ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வரும்பொழுது இந்த நாளில் நல்ல உணர்வு எனக்கு தாங்க என்று சொல்லி நிச்சயமாய் தெய்வ சமூகத்தை கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் நினைச்சுவார், நம்ம கணம் பண்ணுவார். ஒரு நாளும் இந்த வார்த்தையை நம்ம நினைச்ச கூட மறந்துடவே கூடாது. என்னை கணம் பண்ணுவீர்களே நான் கணம் பண்ணுவேன் ஆண்டவரே. இந்த நாளில் நான் எதையும் இந்த வேதம் அப்படியே சொல்லுது, அது என்ன செஞ்சாங்கன்னா அசட்டை பண்ணுறது. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சபையில் வரும்பொழுது கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணோன்னா நிச்சயமாக நினைச்சிடும் தேவனை நினைச்சிட கணம் பண்ணலை. அப்படி நாளில் ஆண்டவரே நீ கொடுக்குற வார்த்தைகளை நான் நினைச்சிடும் சீரியஸாக இருக்கட்டும், அது எனக்கு தான் என்று சொல்லி உண்மையாகவே முழு இதயத்தோடு நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் தேவன் நம்ம இணைச்சிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு நம்ம விலகும் பொழுது அதை அசட்டை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்ம இணைச்சிவார், அசட்டை பண்ணுறார். அதான் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அவளை என்ன செஞ்சார்னா அழித்தார் என்று வேதம் சொல்ல. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவளுக்கு என்னச்சில கீழ்ப்படியலை, தேவனுக்கு பயப்படுற பயம் அவளுக்கு காணப்படலை. இங்கே பார்க்குறோம் யாத்திராமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம், யாத்திராமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவளுக்கு சொல்கிற வார்த்தைகளை பார்க்குறோம். 20ஆம் அதிகாரம் இங்கு 10 கற்பனையை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார். அது 3-4 வாசிக்கிறேன். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். நீ என்ன என்று உனக்கு என்ன செய்ய தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்தின் பூமியில் தண்ணீரிலே எல்லாவற்றும் ஒரு சொருபத்தியாகிலும் யாதொரு விக்கிரத்தையும் உனக்கு நினைச்ச வேண்டாம், உண்டாக்க வேண்டாம், நீ அதை நினைச்ச கூட நமஸ்கரிக்க கூடாது. உன் தேவனை நான் எப்படி இருக்கிறேன், எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறேன். அப்படி நல்ல ஆண்டவரை தவிர நம்மிடத்தில் வேறு ஏதாவது ஒரு விக்கிரம் இருக்கிறதா, நம்ம அந்த விக்கிரகத்தை நம்ம நினைச்சோம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். விக்கிரம்னா விக்கிரத்தை இல்லை, பொருளாத பணத்தையோ இல்லை என்றால் பிள்ளைகளையோ இல்லை என்றால் மனைவியோ இல்லை என்றால் வீட்டில் இருக்கிற பொருட்களையோ நாம் தேவனை விட ஆண்டவரை விட நாம் அதை விக்கிரமாய் நாம் கருதும் பொழுது ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் என்ன வேதம் அப்படியே சொல்லுது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன், நான் விசாரிக்கிறேன். என்னங்க அவர் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து. அப்படி என்றால் தேவனை விட்டு இன்னொரு காரியத்தை விக்கிரமாக நான் கருதும் பொழுது நான் ஆண்டவரை நினைச்சேன் பகைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என்னை வண்டி வேறு தேவர்கள் உனக்கு நினைச்சேன்டா உண்டாக வேண்டாம், நான் தான் உன்னுடைய தேவன். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, உன்னை அடிமைத்தனம் வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே, நான் தான் உன்னை கூட்டு வந்திருக்கேன், நான் தான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், நான் தான் உன்னை நினைச்ச பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் எல்லாவற்றையும். ஆனால் நீ இப்போ நினைச்சிற வேற தேவர்களை வேற விக்கிரங்களை நீ நினைச்சிற வணங்குற. அது என்னன்னா என்ன நீ நினைச்சிற பாய்க்கிற. அநேக நேரங்களில் நாம் தேவனை பாய்க்கிறோங்கிறத நினைக்கிறோம், மறந்துடும். தேவனை அன்றி இன்னொரு காரியத்தை நம்ம நேசிக்கும் பொழுது இல்லை என்றால் அதற்கென்று நாம் முழுதுமாய் நம்முடைய இதயத்தை சாய்க்கும் பொழுது நான் தேவனையே நினைச்சிறேன் பாய்க்கிறேன். அப்படி என்றால் தேவனை பாய்க்கும் பொழுது அவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஜெபத்தை அவர் எப்படி கேட்பார். அப்படின்னா நான் ஆண்டவரே உண்மையன்றி வேறு தேவன் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், வேற எந்த விக்கிரத்தையோ வீட்டில் இருக்கிற எந்த பொருட்களோ இல்லை என்றால் என் மகனோ மகளோ எதை குறித்து உமக்கு மேலாக நான் எதையும் செய்யக்கூடாது ஆண்டவரே, அதை நான் சேவிச்சிடக்கூடாது. இந்த நாளில் எனக்கு என்ன செய்யுங்க விடுதலை தாங்க. அப்படி ஒரு எண்ணங்கள் அப்படி சிந்தை இருக்கும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நாம் உணர்வுள்ளாக நாட்களை ஜீவிப்போம். என்னை கணமனிதர்களை நான் என்ன செய்வேன் கணம் பண்ணுவேன் என்று சொல்வார். பிந்தின பகுதியை பார்க்குறோம் 18ஆம் வசனத்தில், அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசையை நோக்கி, நீ எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போம். நீர் எங்களோட பேசும், ஆண்டு எங்களோட கூட நினைச்சக்கூடாது. அந்த சத்தத்தை அவங்க கேட்காங்க ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள். ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு முரட்டாட்டம் வந்தது. அதனால அப்படிதான் அநேக வார்த்தைகள் நம்ம கேட்குறோம், தேவனோட வார்த்தைகள் நமக்கு நேராகவே வருகிறது. ஆனால் நமக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு முரட்டாட்டமான ஒரு இருதயம், நம்ம இருதயத்தில் அங்கே என்ன இல்லை, உணர்வு இல்லை. ஆனால் கேட்குறாங்க, சத்தத்தை கேட்குறாங்க, ஆண்டவரே நீ நினைச்சிடும், நீர் பேசும், தேவன் என்கிட்ட பேச வேண்டாம், நாங்கள் நினைச்சிடும் செத்து போயிடும்,
பின்னர் பார்க்குறோம், மோசே ஜனங்கள் நோக்கி பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் நினைச்சிருக்காரு எழுந்தள்ளிக்கிறார். ஏன் ஆண்டு இப்படி பண்ணுறா? பயப்படாதீங்க, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம். ஆண்டவரை பற்ற பயம் நம்முடைய முகத்துக்கு முன்பாக நினைச்சணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நினைச்சிக்காரு எழுதுகிறார். அப்படி என்றால் தேவனை பற்ற பயம் நமக்கு முன்பாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நல்ல நினைச்சிக்காரு எழுந்திருக்கார். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருந்த ஜனங்கள் தான் பின்னாட்களை பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக நினைச்சிட்டாங்க, ஒரு முரட்டாட்டம் பண்ணாங்க, வணங்கா கழுத்துலாம் மாறிட்டாங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் நிச்சயம் கொடுக்கல. ஆண்டவரே, அதே மாதிரி தான் ஆண்டோடைய மகிமையை நம்ம கண்டிருக்கிறோம். ஆண்டு என்னோட எப்படி பேசியிருக்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் இஸ்ரேல் ஜனங்களை போல அறிந்திருந்தாலும் இந்த நாளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்குறோமா? தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாளில் நாமே நிச்சயம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் தேவன் நிச்சயமாய் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் நிச்சயம் வழி நடத்துவார். தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுற பயத்தை தாங்க ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை நினைச்சிட்டோம், கனம் பண்ணட்டும் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த விண்ணப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது தான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி தேவன் நம்மை பார்த்துக்கொள்வார். இங்கே ஒரு ராஜாவை பார்க்கிறோம், 1 நாளாகமும் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்தை ஒரு உசியா என்கிற ராஜாவை பார்க்கிறோம். உசியா என்கிற ராஜாவை தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறாங்க. பார்க்கணும் 14ஆம் வசனம், 26:14 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. இந்த சேனைகள் எல்லாருக்கெல்லாம் உசியா கேடங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தம் பண்ணினான். கோபுரங்கள் மேலும் அலங்கங்கள் கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படம் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு நினைச்சிட்டு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் அவனை நினைச்சிருக்காரு, ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறது, அவன் பலப்படம் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவனுக்கு இருக்கிற அங்கே பார்க்குறோம், யுத்தம் பண்ணுறவங்க 3,07,500 பேர். ஆனால் அவ்வளோ பேருக்கும் ஈட்டி தலைச்சீரா எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சான்? ஆயத்தம், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. எந்த ராஜாவும் அவன் நினைச்ச முடியாது, அவனை தோற்கடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவன் நினைச்சிட்டான், எல்லாவற்றையும் அவன் செய்தான் ஆச்சரியமாய், எல்லாம் அனுகூலமாக. இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நமக்கு நினைச்சுதான் ஆண்டவர் அனுகூலமாகிக்கொண்டே இருக்கிறார். எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எல்லாம் நிரம்பி இருக்கு, ஒரு குறையும் இல்லை. இந்த ராஜாவுக்கும் அப்படிதான், அவனுக்கு எல்லாம் அனுகூலம் உண்டாயிட்டு. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்குது, எல்லாம் செய்கிற காரியங்கள் ஒரு குறையும் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லி 16ஆம் வசனத்தை பார்க்குறோம், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் இனிச்சிட்டு மேட்டிமையாய். அவன் பலப்பட்ட போது அப்படின்னு நல்ல எல்லாம் நமக்கு அனுகூலமாயிற்று, எல்லாம் தேவன் அவன் ஆசீர்வதிக்கிறார், ஒரு குறை இல்லை அப்படி என்று சொல்லும் பொழுது கூட நம்மை நாமே நினைச்ச வேண்டியிருக்கு. ஆராய்ந்து, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை. கர்நாட்டில் அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அப்போ சொன்ன பவுலை பற்றி சொல்லும் பொழுது அவன் பிரதான அப்போஸ்தலன் தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் அப்போஸ்தலன் எனப்படுவதற்கு நினைச்சல பாத்திரம் இல்லை, நான் பாவிகளிலும் பிரதான பாவி. அநேக நிருபங்கள் எழுதியிருக்கிறது, அநேக சபையில் உருவாக்கி இருக்கிறார். ஆனாலும் பாவிகளிலும் பிரதான பாவி என்று சொல்லி தீமையத்துக்கு அவர் கடிதம் எழுதும்போது நான் பாவிகளிலும் அப்படி என்றால் இங்கே இருக்கிற எல்லா பாவிகளும் நான் யார்? பிரதான பாவி. அந்த பாவிங்கிற உணர்வு நமக்குள்ளே நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்கணும். ஆனால் எல்லாம் அனுகூலமானவுடனே நம்ம அறியாமலே நான் ஒரு பரிசுத்தவான், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஏன்னா ஒரு குறையும் இல்லை. அப்படி ஒரு பலன் நமக்குள்ளே வந்த உடனே நமக்கு அறியாமலே தேவனை என்ன செய்ய மாட்டோம், கனம் பண்ண மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை கேட்காம நம்ம நினைச்சிடும், தூரமாக போய்விடும். இங்கே அந்த ராஜா அப்படி தான், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனையை கத்தரிக்கிறதமாக மீறல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆனால் ராஜா தூபம் காட்டவே கூடாது, ஆசாரியர்கள் தான் தூபம் காட்டணும். ஆனால் அவனுக்குள்ளே என்ன உண்டாயிட்டுனா எல்லாம் அனுகூலமாயிட்டு, எல்லாம் செய்கிறத பார்த்துனா ஆண்டு என்னோட கூட இருக்கிறாரு, எல்லாம் எனக்கு நிறைவாக இருக்குது, எல்லாம் ஆச்சரியமாய் நடத்துகிற உடனே நம்ம அறியாமலே அப்படி தான், நம்ம பலப்பட்ட உடனே நம்ம அறியாமலே நம்ம தேவனுக்கு விரோதமாய் என்ன செஞ்சோம், பாவம் செய்யணும். ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும்
நான் பாவிங்கிற உணர்வை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஒரு காரியம் நடக்கும்போது ஏதோ அவங்க தான் பாவம் செய்திருப்பாங்க, ஏதோ ஒரு பெற்றோர்கள் செய்தால் பாவமாக இருக்கும், இல்லை என்ற முன்னோர்கள் செய்தால் பாவமாக இருக்கும், அதனால தான் இந்த வியாதி வந்திருக்கிறோமோ, அதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு என்று சொல்லி நாம் மற்றவங்களே என்ன செய்யலாம், நியாயம் தீர்க்கிறோம். அதனால் அப்படி இல்லாதபடி ஆண்டவரே, நான் பாவிகளுக்கும் பிரதான பாவி ஆண்டவரே, இன்னும் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே, என்னை நினைச்சிங்க ஆண்டவரே, என்னை சிச்சிங்க ஆண்டவரே, எனக்கு உணர்த்துங்க இன்னும் என்னிடத்துல என்ன இருக்குது. அந்த அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல பாவிகளும் பிரதான பாவி அந்த எண்ணம் சிந்தை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். ஆனால் அவனுக்கு இல்லாதனால தான் அவன் நினைச்சிடான் தெரியுமா, துணிந்து போய் அவன் நினைச்சிடான் தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே போய் அவன் நினைச்சிடான் தூபம் காட்டுறான்னு பார்க்குறோம். அங்கே 18 வசனம் வாசிக்கிறோம். ராஜாவாகிய உசியாவோடு எய்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுற உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குடும்பத்தாராகிய ஆசாரியருக்கு அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாய கர்த்தராலே உமக்கு மேன்மை ஆகாது, நீர் தூர போங்க, இது யாருக்கு, ஆரோனுடைய குமாரன் செய்ய வேண்டிய காரியம், நீர் செய்யக்கூடாது என்று சொல்லி போய் நினைச்சாங்க, தடுக்காங்க, நீ உள்ளே போகக்கூடாது, தூபம் காட்டக்கூடாது என்று சொல்லி நீ மீறுதல் செய்கிறேன்னு சொல்லி உணர்த்துறாங்க. ஆனாலும் 19 பார்க்கணும். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தில் முன்னிக்கிற அவனுடைய நெற்றியிலே என்ன உண்டாயிட்டான், குஷ்டம் உண்டாய். ஜனங்கள்லாம் தடுக்காங்க, என்ன ராஜா நீ ஆசாரியர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தடுத்திருந்தும் அவன் யாருன்னா, நான் ராஜா, எனக்கு எல்லாமே அனுகூலமாயிருக்கு, என் கூட என்ன செய்கிறார் ஆண்டவர் இருக்கிறார், ஏன்னா எல்லாம் எனக்கு உண்டாயிருக்கு என்று சொல்லி அவனுக்கு உள்ள ஒரு துணிகரம் வந்துட்டு. அதனால் நமக்குள்ளும் அந்த துணிகரம் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். அதனால் எந்த விதத்திலும் துணிகரம் நமக்குள்ள வந்து விடாதபடி அவன் தடுத்திருந்தோம், மற்றவர்கள் எச்சரிக்கை செய்தோம், மற்றவர்கள் உணர்த்தப்பட்டோம். ஆனாலும் நான் நினைக்கிறேன், இது என்ன பாவம், இது என்ன அக்கிரமம், சில நேரங்கள் அப்படி தான் நினைக்கிறோம், இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு அக்கிரமமா, நான் இதெல்லாம் ஒரு பொய்யா என்று சொல்லி நம்ம அறியாமலே அநேக நேரங்களில் நம்ம நினைச்சு நான் பொய் சொல்லி கொண்டு தான் இருக்கோம், நம்ம தேவனுக்குறமாக பாவம் செய்து கொண்டு தான் இருக்கோம். மற்றவர்கள் உணர்த்தியும் அவங்க என்ன வருது, கோபம் தான் வருது, கோபம் கண்டான். ஆனால் ஆண்டவர் அவனை என்ன செய்யார், அடித்தார் என்று பார்க்கணும். ஏன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுக்கல. இதனால் ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுக்கட்டும் ஆண்டவரே. இதனால் நான் நம்ம நினைச்சிட கணம் பண்ணட்டும். தேவனுக்கு நம்ம பயப்படணும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். எந்த விதத்திலும் நம்ம குடும்பத்திலேயோ சபையிலேயோ பாவம் வந்து விடாதபடி ஆண்டவரே, இதனால் எங்களை அக்கிரமிலிருந்து நினைச்சிங்க, எங்களை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்த சபையாய் பரிசுத்த சந்ததியாய் இதனால் நாங்கள் ஜீவிக்கட்டும். நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாங்கள் கொடுக்கணும். இல்லை என்றால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா புறம்பாக்கி போடுவார். அதனால தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மிடத்தில் காணப்படும். இங்கே கடைசியாக மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசியின் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6ஆம் வசனம், மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேலின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசிரியராகிய உங்களை கேட்கிற. இந்த வார்த்தையை நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போம். அவர்கள் நினைச்சாங்க, பிதாவை கனம் பண்ணுறாங்க, ஊழியக்காரனை எஜமான் கனம் பண்ணுறான், ஆனால் நீங்கள் என்ன நினைச்சல கனம் பண்ணல, ஆசிரியராகிய உங்களை பார்த்து நினைச்சத கேட்குற, நம்மை பார்த்து எனக்கு ஆண்டு கேட்குறேன். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு தான் வருது. நம்ம மற்றவர்களை கனம் பண்ணுறோம், ஆனால் ஆண்டவரை நினைச்சல கனம் பண்ணலை. என்னுடைய கனம் எங்கே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேலம் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறேன் ஆசாரியை உங்களை கேட்கிறார். ஆனால் அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணும், எதனால அசட்டை. இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையில் வரும்பொழுது நாம் நினைச்சு நினைக்கிறோன்னா, நாம் எங்கே ஆண்டரை அசட்டை பண்ணுறோம், நாம் என்ன பாவம் செய்யறோம், இது யாருக்கோ ஒரு வார்த்தை, நாம் ஆண்டரை கண்ணதானம் பண்ணுறோம், நம்முடைய பிள்ளைகள் நல்லா தானே இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பம் நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம நாமே நினைச்சிடும் சில்ட்ரன் தெரியுமா, அப்படியே சொல்லி 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 நம்ம நினைச்சிடும், அப்படியே உட்கார்ந்துருக்கோம். ஆனால் இந்த நாளில் நம்ம மனம் திருப்போம், ஆண்டவரே இந்த நாளில் நான் எதனாலே உண்மை அசட்டை பண்ணுகிறேன், எதனாலே நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, அந்த நாளில் எனக்கு நல்ல உணர்வை தாங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். ஆண்டவர் சொல்லி அங்கே பின்னால் பார்க்குறோம், என் பலிபீடத்தின் மேலே அசுத்தமானது அப்பத்தை படைக்கிறாங்க, அசுத்தமான அப்பத்தை நினைச்சாங்க படைக்கிறாங்க, அது தெரியல. அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ படைக்கிற அப்பம் எப்படி இருக்கு, அசுத்தமாக இருக்கு, ஆனால் நான் உண்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள், கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லியதுனாலேயே, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. எவ்வளவு ஒரு துணிகரம் பாருங்க, கண் ஊனமானதை பலியிட வந்து அது என்னச்சுல பொல்லாப்பானதல்ல, கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது
பொல்லாப்பில்ல. இன்றைக்கி அப்படி தான் நம்ம அறியாமலே அநேக காரியங்களை தேவன் சமூகத்தில் நம்ம வந்துட்டு, ஆனால் அதெல்லாம் என்ன இல்லை, பொல்லாப்பு இல்லை, அதெல்லாம் அக்கிரமம் இல்லை, பாவம் இல்லை என்று சொல்லி நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருக்கிறோம். ஆண்டு நம்மை பார்த்து என்னை கேட்குறாரு, நீ எணிச்சிட எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீ எணிச்சிட கொடுக்கல, எனக்கு பயப்பட பயம் உன்ட்ட எணிச்சிட இல்லை. ஏன் அப்படின்னா, பயப்பட பயம் இல்லைனால தான் நான் அசுத்தத்தோடு படைக்கிறத எனக்கு அசுத்தமாக தெரியல. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு பயப்பட பயம் இல்லை. தேவனுக்கு நான் பயப்படும் பொழுது நான் எதெல்லாம் நான் அசுத்தமாக பேசுகிறேன், அசுத்தமாக சிந்திக்கிறேன், எதை நான் படைக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஆண்டவர் நினைச்சுவார், உணர்த்துவார். ஆனால் நாளில் தேவனே எனக்கு உணர்வை தாங்க என்று சொல்லும் பொழுது தான் ஆண்டவர், நீ எதெல்லாம் உனக்கு அசுத்தம், எதெல்லாம் நீ செய்கிற பாவம், எதெல்லாம் இன்னும் நீ துணிகரமாக செய்து கொண்டிருக்கன்னு சொல்லி ஆண்டு நமக்கு நினைச்சுவார், உணர்த்துவார். ஆசாரியர்களுக்கு அங்கே தெரியல. அவர் சொல்கிறார், பின்னவசனத்தை பார்க்குறோம், அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில பிரியமாக இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேவன் கர்த்தர் சொல்கிறார். அதே இதை உன்னுடைய அதிபதிக்கு, உன்னுடைய எஜமானுக்கு, இல்லை என்றால் நீ வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லை என்றால் பெற்றோர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நீ நினைச்சி அதை செலுத்தும் பொழுது அவங்க பிரியமாக இருப்பாங்களா? ஆனால் அவங்க பிரியமாக இருக்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட எதையாவது ஒன்று நினைச்சோம், நம்ம செலுத்துவோம். ஆனால் அதிபதிக்கு நம்ம செலுத்தோம், அது செலுத்த மாட்டோம். நம்ம தேவன் நம்ம நினைச்ச நன்றி உள்ளவங்களாக இருக்கோம். ஒருத்தர் உதவி நமக்கு செய்யும் பொழுது மிகப்பெரிய உதவி செய்யணும். கடந்த நாட்கள் அதை தான் சொன்னாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவம் செய்கிறாரு, அந்த ஆப்ரேஷன் செய்யும் பொழுது அதுக்கு தொகை அதிகமாக இருக்குது. எல்லாவற்றையும் ஆப்ரேஷனாக முடித்து விட்டு அந்த நோயாளிகிட்ட நம்மகிட்ட வந்து, நான் இன்றைக்கி செய்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிட்டு, ஆனால் அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பைசா வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் போய் விடுகிறார். அப்போ நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? சார், இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் செய்து ஒரு காசு கூட வேண்டான்ட்டாரே என்று சொல்லி அவருக்கு எப்படியாவது நம்ம நினைச்சுவோம், ஒரு நன்றி கடன் செலுத்துவோம். ஏதாவது ஒரு கிஃப்ட்டு, ஏதாவது நல்ல விலையுர்ந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் நமக்குள்ளே என்ன இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் எவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறாரு, எவ்வளோ இறக்கம் பாராட்டிருக்கிறாரு, நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு, நம்முடைய அழிவிலிருந்து நம்ம காத்திருக்கிறாரு, நன்மைகள் செய்திருக்கிறாரு. ஆனால் நாம் அவருக்கு எப்படி படைக்கிறோம்? முழு இதயத்தோடு நான் காணிக்க படைக்கிறேனா? முழு இதயத்தோடு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேனா? ஆனால் என்னச்சுனா, அந்த டாக்டர் ஒரு காரியத்தை சொன்ன உடனே மறக்கவே மாட்டோம். அவர் செய்த உதவியை ஒரு நாள் மறக்க மாட்டோம். ஏன்னா ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன், ஒரு பைசா கூட வாங்கலையா. ஆனால் தேவன் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் நாம் நினைச்சிடோம், அவரை நினைச்சிடோம் கணின்னு தான் பண்ணுறோம். அங்கே பார்க்குறோம், உன் அதிபதிக்கு நீ செலுத்துவியா, அவன் முகத்தை உன் முகத்தை பார்ப்பானா? பார்க்கவே மாட்டான். அவன் சொல்கிறான், நான் எவ்வளோ நன்மை செய்திருக்கேன், இந்த பொருள் வாங்கிக்க தூக்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிடுவான். நான் உனக்கு செய்த நன்மைகள், உனக்கு செய்த உதவி எவ்வளோ பெருசு, ஆனால் இது சின்ன நன்றி கண்ணா. ஆனால் இந்த நாளில் நம்ம எவ்வளோ நன்மைகள் செய்திருக்காரு. ஆண்டவரை நோக்கி ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம செலுத்துகிற காணிக்கை, நம்ம செலுத்துகிற நம்முடைய வாழ்க்கை, நாம் ஆண்டுக்கு செய்கிற ஊழியங்கள், இல்லை என்றால் ஆண்டவருக்கென்று மற்றவர்களுக்காக பிரயாசப்படுற பிரயாசங்கள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா தேவனை நம்ம நினைச்சல கனப்படுத்தல. இந்த நாள் ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். பின்னவசனம் பார்க்குறோம், 9 பார்க்குறோம், இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் நினைச்சுவார் இறங்குவார். ஆண்டோடைய சமூகத்தில் போய் நம்ம கெஞ்சுவோம், ஆண்டவரே நான் உமக்கு நினைச்சினேன் நசல் கொண்டதையும், ஆண்டவரே கண்ணு இல்லாத ஊனமானதையும் நமக்கு படைத்திருக்கேன் ஆண்டவரே. ஏன் அப்படின்னா உமக்கு பயப்பட பயம் இல்லாதனால தான். உண்மை கணம் பண்ண வேண்டிய நான் கணம் பண்ணலை. இதனால ஆண்டவரே உமக்கு பயப்பட பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே தேவ பயம் எங்கள் எழுதியில் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாமும் தேவனுக்கு முன்பாக கெஞ்சும் பொழுது அப்பொழுது நம்மேல் இறங்குவார். தேவன் நம்ம மேலே நினைச்சுவார், அப்போ இறக்கம் வரட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே நான் நினைச்சிடும் உண்மையாகவே உண்மை நோக்கி நான் வரட்டும் ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு உணர்வுள்ள இதயத்தை தாங்க. அதே அதிகாரத்தில் பிந்தின வசனம் பார்க்குறோம், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் சொல்லு. தன் மந்தையில் கடா இருக்கை எல்லாம் இருக்குது, கடா இருக்கை எல்லாம் இருக்குது, ஆனால் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நினைச்சிடும். இப்போ நாம் அப்போ என்னென்னா ஒரு கபடு நம்மளது கெட்டுப்போனது. ஆண்டு இந்த நாள் அப்படி இல்லாதபடி தேவனை நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறான். எங்களை நினைச்சிங்க பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை நீங்கள் நினைச்சிங்க ஆசீர்வதிங்க. எவ்வளோ காரியங்கள் நாங்கள் நினைச்சிட்டோம், நம்ம கணையினம் பண்ணிட்டோம், இனிவரும் நாட்களில் நாம் நினைச்சிட்டோம் கடன் பண்ணட்டும். இந்த வார்த்தை நமக்குள்ளே ஒழித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை கடன் பண்ணுகிறவர்களை நான் கடன் பண்ணுவேன். தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்ம நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் நினைச்சிட மனம் திரும்பணும், தேவ சமூகத்துக்கு முன்பாக கதறணும். ஆண்டவரே நம்முடைய வாக்கு தத்தங்களை எனக்கு சொந்த மாட்டேன் ஆண்டவரே, நல்ல உமக்கு பயந்துருக்கேன், எனக்கு உதவி செய்யும். இஸ்ரேல் ஜனங்களை போல ஒரு முரட்டாட்டம் இல்லை இருதயம், முரட்டாட்டம் இல்லை இருதயம் நமக்குள்ளே நினைச்சு கூட வந்துடவே கூடாது. நான் இன்றைக்கி இந்த 6ஆம் நாளில் அப்படி தான் உணர்ந்தேன். ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற அந்த முரட்டாட்ட இதயத்தை நினைச்சிங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே, எங்கள் இதயத்தை நினைச்சிங்க சுத்தமாக்குங்க. இதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியங்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி இதயத்தை எப்பொழுதும் நம்முடைய தேவனை சுத்தம் காணப்படும். தேவனுக்கு பயப்பட பயம் இருக்கும் பொழுது தான் அந்த சுத்தத்தை தேவனை நினைச்சுவார்
தருவார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பதாக. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடும் சுருக்கமாக பயன்படும்.